அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களின் பீடைகளை நீக்கி உங்களுக்கு செல்வ வளத்தை அள்ளித்தரும் இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும், அதாவது வீட்டில் இருக்கும் தோஷத்தை ஒழிக்க முதலில் நீங்கள் அந்த வீட்டை நன்றாக சுத்தம் செய்து கொண்டு குளிக்க வேண்டும். உங்கள் வீட்டின் மையப்பகுதியில் பச்சரிசியினால் கோலமிட்டு மனைப்பலகை ஒன்றை அதன் மீது வைத்து அந்த மனைப்பலகையின் மேல் ஒரு பெரிய அகல் விளக்கை எடுத்து கொள்ளவும். அந்த மையப்பகுதியில் அந்த அகல் விளக்கை வைக்க வேண்டும். இந்த அகல் விளக்கில் நீங்கள் எந்த மாதிரியான எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்றால் வேப்ப எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய், எள் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய், இந்த எண்ணெய்களை அந்த அகல் விளக்குகளில் ஊற்றி நீங்கள் ஒரு பஞ்சு திரி போட்டு சுமங்கலி பெண்களாக பார்த்து அவர்களை நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றச் சொல்ல வேண்டும். இந்த மனைப்பகையின் மேல் 2 குத்து விளக்குகள் வைத்து அந்த குத்து விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரிக்கப்பட்ட பூ வைத்து நீங்கள் நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தின் எதிரே நீங்கள் ஒரு வாழை இலையை போட்டு அந்த வாழை இலையின் நடுவில் பச்சரிசி வைத்து அந்த பச்சரிசியின் மீது ஒரு செம்பு வைத்து, அதாவது சொம்பினுள் நீர் விட்டு மாவிளை கொத்தை அழகாக பரப்பி அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்து, அதாவது அந்த செம்பின் மேல் ஒரு தேங்காயை வைத்து அந்த தேங்காயையும் அந்த கலச சொம்பையும் மஞ்சள் குங்குமத்தால் நன்கு அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த இலையின் மீது வெற்றிலை, பாக்கு, பழம், ஊதுபத்தி போன்றவற்றை நீங்கள் வைக்க வேண்டும். அதற்கடுத்து கரும்புள்ளி செம்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு கோழி முட்டை, அதாவது அந்த கோழி முட்டையில் மனித முகம் வரைவது. அடுத்ததாக நீங்கள் அதேபோல் கரும்புள்ளி செம்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு பெரிய பூசணிக்காயை அங்கேயும் வைக்க வேண்டும். எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அடுத்ததாக கடுகு, படிகாரம், சிறிது உப்பு, மிளகாய், நவதானியங்களும் வைக்க வேண்டும். இலைகளின் பூவரச இலைகள் நீங்கள் வைத்து வழிபட வேண்டும். கற்பூரங்கள் அதில் இருக்க வேண்டும். அந்த வீட்டிற்கு வெளியே நீங்கள் வேப்பங்குச்சிகள், மாங்குச்சிகள், அரசங்குச்சிகள் இவை அனைத்தையும் 1 கிலோ அளவிற்கு குவித்து வைக்க வேண்டும் வீட்டிற்கு வெளியே. இந்த கலச சொம்பின் அடிப்பகுதியில் அஷ்டலட்சுமிகளான மகாலட்சுமி போட்டோ மற்றும் மகாலட்சுமி எந்திரம் இவற்றை மஞ்சள் குங்குமத்தால் நீங்கள் அலங்கரித்து அங்கு பூக்கள் சாற்றி வழிபட வேண்டும். நீங்கள் பிள்ளையாரை வணங்கிவிட்டு அங்கிருக்கும் கோழி முட்டையை எடுத்து பத்ரகாளி அம்மனை நினைத்து மனதார வணங்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் சிவப்பு நிற பூக்களை கொண்டு அஷ்டலட்சுமிக்கு அல்லது எந்திரத்திற்கோ தீபம் காட்சி வெற்றிலை, பாக்கு, பழம் போன்றவற்றை நீங்கள் நிவேதானம் செய்ய வேண்டும். அடுத்ததாக கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்ட அந்த கோழி முட்டையை ஒரு தீபத்தட்டில் எடுத்துக்கொண்டு அதன் பக்கத்தில் கற்பூரத்தை ஏற்ற வேண்டும். உங்கள் வீடு முழுவதும் அந்த முட்டையுடன் கூடிய அந்த தீபாரத தட்டை சுற்றி வர வேண்டும். வீட்டில் இருக்கும் அனைத்து அறைகளுக்கும் சென்று வர வேண்டும். யார் நீங்கள் இந்த கரும்புள்ளி செம்புள்ளி குத்தப்பட்ட முட்டையை வெளியே எடுத்துக்கொண்டு வந்துவிட்டு வைக்க வேண்டும். அதாவது இந்த பூஜை முடிந்தவுடன் அந்த முட்டையை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து வைத்துவிட வேண்டும். அடுத்ததாக அங்கே பூஜையில் வைக்கப்பட்டுள்ள எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதேபோல் கற்பூரம் ஏற்றி வீடு முழுக்க சுற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வந்து வாசற்படி மேல் வைத்து காலால் மிதித்து நசுக்கி உடைக்க வேண்டும். மறுபடி தூரம் எரிந்து விட வேண்டும். அந்த எலுமிச்சம்பழத்தை கரும்புள்ளி செம்புள்ளி போடப்பட்ட பூசணிக்காயை எடுத்து அதன் மத்தியில் ஒரு துவாரம் அமைத்து அதில் பழதானியங்கள் அதில் போட்டு சுண்ணாம்பு, மஞ்சள் நீர் ஊற்றி அதன் மீது கற்பூரம் வைத்து வீடு முழுக்க சுற்றி வந்து அனைத்து அறைகளுக்கும் சென்ற பின்னர் நீங்கள் அதனை ஒரு ஓரமாக வைத்து விட வேண்டும். பூசணிக்காயை வீட்டின் வாசப்படியில் நின்று கொண்டு அதனை இடமிருந்து வலமாகவும் வடமிருந்து இளமாகவும் அந்த தீபாரத்தை காட்ட வேண்டும். இவ்வாறு நீங்கள் வணங்கிவிட்டு நீங்கள் அந்த பூசணிக்காயை வீட்டிற்கு அருகே வைத்துவிட வேண்டும். அதாவது முன்பு வைக்கப்பட்டுள்ள பூவரச நிலை நவதானியங்கள், படிகாரம், உப்பு, மிளகாய் மற்றும் கடுகு இதனை ஒரு தட்டில் வைத்து கற்பூரம் வைத்து நீங்கள் அந்த வீடு முழுக்க சுற்றி வந்துவிட்டு வெளியே இருக்கும் 1 கிலோ அளவிலான அந்த குச்சிகளை எரிய வைத்து அந்த நெருப்பில் இதனை கொட்ட வேண்டும். அந்த செம்பின் மேல் வைக்கப்பட்டுள்ள அந்த தேங்காய் எடுத்து கற்பூரம் ஏற்றி வீடு முழுக்க சுற்றி வந்து நீங்கள் பூசணிக்காய் எவ்வாறு வழிபட்டீர்களோ அதே போல் மாதிரி நீங்கள் இந்த தேங்காயும் வீட்டின் முன் இடமிருந்து வலமாக
வலமிருந்து இடமாக சுற்றி வந்து அதனை வணங்கிவிட்டு வீட்டின் ஈசான மூலையில் ஒரு கல்லை பயன்படுத்தி அந்த தேங்காயை உடைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த கலச சொம்பில் இருக்கும் அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு மாவிளையை எடுத்து அந்த மாவிளையால் வேப்ப இலையாலும் வீடு முழுக்க அந்த புனித நீரை தெளிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் அனைத்து அறைகளுக்கும் தெளிக்க வேண்டும். இந்த பூஜைகள் முடிந்த பின்னர் பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு 3 தடம் இணையும் இடத்தில் நீங்கள் அதனை போட்டு உடைத்து விட வேண்டும். அங்கே வைக்கப்பட்டுள்ள முட்டையை எவர் கண்ணிலும் படாதவாறு நீங்கள் அந்த முட்டையை புதைத்து விட வேண்டும். இந்த முட்டை புதைக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் கற்பூர தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு வர வேண்டும். மாலை அதனை கவனிக்க வேண்டும். என்னவென்றால், பூஜை முடிந்த பிறகு இந்த பூசணிக்காயும் இந்த முட்டையும் வீட்டிற்குள்ளேயே எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. இந்த பூஜை முறையை அமாவாசை நாட்களில் செய்வது மிக சிறப்பானதாகும். அதாவது அமாவாசை நாட்களில் மாலை வேளையில் செய்வது சிறப்பானதாகும். அதிலும் இந்த மகாலய அமாவாசை நாட்களில் இந்த பூஜை முறைகளை செய்வதன் மூலம் வீட்டில் இருக்கும் அனைத்து தோஷங்களும் உடனடியாக நிவர்த்தியாகும். உங்களுக்கு திருமண தடை, குழந்தை தடை மற்றும் பணத்தடை அனைத்தும் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசை நாட்களில் இந்த பூஜை முறைகளை செய்து பாருங்கள். நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். புனித நாட்களில் இந்த செயல்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பூஜை முறையை கண்டிப்பாக அந்த அமாவாசை இரவு வேளையில் செய்வது மிக சிறப்பாகும். இந்த பூஜை முடிந்த பிறகு இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஸ்ரீ நரசிம்மர் ஆலயத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லலாம். குறிப்பாக சோழிங்கநல்லூர் ஸ்ரீ நரசிம்மன் ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அடுத்ததாக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் அழைத்து செல்லலாம். அடுத்ததாக நீங்கள் வெள்ளை இருக்க நாரை நீங்கள் இடுப்பில் அணிந்து கொண்டு இருக்கலாம். குறிப்பாக தோஷத்தால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் இந்த மகாலய அமாவாசை வேளையில் வேப்ப எண்ணெய் அன்று சாயங்கால வேளையில் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். அதாவது வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்ததாக இந்த மகாலய அமாவாசை நாட்களில் இந்த பூஜை முறைகளை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு பில்லி சூனியத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நீங்கள் இந்த அமாவாசை வேளையில் மாலையில் இந்த பூஜை செய்ய வேண்டும். தவற விடாதீர்கள் இந்த மகாலய அமாவாசையை. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.